இன்றைய பைபிள் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம். வசன விளக்கம். இந்த வசனம் தேவனுடைய கருணையும் பரிசுத்த நகரான எருசலேமை நோக்கி அவர் மக்களுக்கு அளிக்கும் ஆறுதலும் குறிக்கிறது. ஒரு தாயின் ஆறுதல் என்பது மிகவும் தீவிரமானது, நெஞ்சை தொட்டு வைக்கும் உணர்வோடு கூடியது. ஒரு குழந்தைக்கு தாயின் மடியில் கிடைப்பது போல் மற்றொரு பாதுகாப்பும் இல்லை எனலாம். அதேபோல் தேவன் தனது மக்களுக்கு அந்த தாயின் மடியில் கிடைக்கும் நிம்மதியைப் போலவே ஆறுதல் அளிக்கிறார். இது கடினமான காலங்களில் தேவன் எவ்வாறு நம்மை மறக்காமல் நமக்கு அருகில் இருப்பார் என்பதை உறுதியளிக்கிறது. எருசலேம் என்பது இஸ்ரவேல் மக்கள் வரலாற்றில் ஒரு புனித ஊர். அதை சித்திரமாக கொண்டு தேவன் மக்களுக்கு மீண்டும் அமைதியும் பாதுகாப்பும் அளிப்பதை தெரிவிக்கிறார். ஜெபம். பரலோக தந்தையே, தாயின் மடியில் கிடைக்கும் அந்த அன்பும் ஆறுதலும் போல நீயும் எப்போதும் எனக்கு அருகிலிருந்து ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறாய். என் வாழ்க்கையில் நான் வருத்தப்படும் நாட்களில் என் நெஞ்சை தொட்டு ஆறுதல் கூறும் தாயைப் போல நீ எனக்குள் அமைதியை ஊட்டும் தேவனாக இருக்கிறாய். என்னை எருசலேமில் போல ஒரு நம்பிக்கையின் இடத்தில் வைத்து உன்னோடு இணைந்த வாழ்வை அனுபவிக்கச் செய். உன் கருணை என்னை நலமாக்கட்டும். எப்போதும் எனது இருதயத்தை உன்னோடு சேர்க்கும் ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.